அடுப்புல பால் பொங்குதுங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேங்க, வைக்கிறேங்க. ம். ஆரம்பிக்கலாமா? ரெடியா தான் இருக்கிறேன். நல்ல எனர்ஜியா தான் இருக்கிறேன். அடக்க முடியலையே. சிட்டு வந்து மூடி ஏத்துறாளே. ஆரம்பிக்கலாமா? டும் 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 டும். சி போடா, இப்பதானே குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள வா. என்னை விட மோசமா இருக்க. ஏய், நைட்டில பார்த்தாலும் மூடி ஏறுது, சேலையில பார்த்தாலும் மூடி ஏறுது. நான் என்னடி பண்ணுவேன்? சி போடா. ஏய், ஒரே ஒரு தடவை. லைஃப் இப்படியே ஜாலியா போச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். உன் புருஷன் எப்போ வர்றது? உன் புருஷன் வராமல் இருந்தால் நம்ம ரெண்டு ஜாலியாக இருக்கலாம். உன் புருஷன் வந்தால் நீ என்னை விட்டு போயிருவில்ல? மேலே துணி காய போடணும். என்னது துணி காய போடணுமா? நான் இருக்கும்போது நீ ஏன் காயப்படுற? வா போவோம். வாங்க போலாம். என்னதான் இருந்தாலும் ஏய், என்னடா பண்ற? உன்னை பார்த்தாவே மூடி ஏறுது. சி சொல்லுடா, துணி காய போடணும். என்ன? வா உள்ள தண்ணி குடிச்சிட்டு போவோம். தண்ணி கீழே போய் குடிச்சுக்கலாம் வாங்க. வேணாம், ஒரே ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போவோம். வாங்க கீழே போலாம் வாங்க.
ஹலோ. ஹலோ, என்னடி ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்ற? ஒன்றும் இல்லடி, சும்மாதான் கொஞ்சம் வேலை. ஏய், கையை வச்சுட்டு சும்மா இருடா. என்னடி ஜென்ஸ் வாய்ஸ்லாம் கேட்குது? அதுவா, நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே கரெக்ட் பண்ணிட்டேன். சரி சரி, உன் போக்கே சரியில்லை. சும்மா இருடா, கையை வச்சுக்கிட்டு. சரி, என்ஜாய். நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பாய்டி. யாரு? அவ என் காலேஜ் ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. காலேஜ் ஃப்ரெண்டா? ஆமா. ஹலோ. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப தலைவலியா இருந்துச்சுங்க. இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பரவாயில்லையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க, கொஞ்சம் பரவாயில்ல. சரி, யாரோ நம்ம வீட்டுக்கு வர்றாங்களாமே. நீ பால்கனிலலாம் நின்று அவங்களோட நின்று பேசிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாடா, நேற்று நம்ம வீட்டில எல்லாம் நின்று மேலே ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் உட்காந்து நீங்கள் பால்கனியில் நின்று பேசிட்டு இருந்தீங்களாமே. அதுவாங்க, நான் போன வாரமே உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, ஏசி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்குன்னு. நம்ம மெக்கானிக் தாங்க வந்தாங்க. அதை பார்த்துட்டு உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கண்ணு. அது பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் அந்த சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததா எனக்கு சொன்னாங்களா? உடனே போய் நான் சந்தேகப்படுவேனா? இல்லைங்க, நான் உங்களுக்கோசம் நான் எங்க அம்மாவெல்லாம் விட்டுட்டு நான் இங்க தனியா உக்காந்துருக்கேன். உங்க வருகைக்காக காத்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடா என் மேல சந்தேகப்படுறீங்க? அழுகாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏன்டா அழுகிற? உடம்பு ஏற்கனவே தலை வலிக்குது. நல்லா பார்த்து பத்திரமா இரு, சரியா? பார்த்துக்கோ. யாருங்க சொன்னது உங்களுக்கு? என் நண்பர் தாம்மா. அவர் மேலே வாக்கிங் போனாராம். அப்போ உன்னை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் நிற்கிறத பார்த்துட்டு ஏதோ ஜாலியாக பிரித்து பேசுகிறத சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க. சரிடா, நீ பார்த்து பத்திரமா இருடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்றாங்க. நான் இங்க தனியா கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா தப்பா சொல்றதுக்கு மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. சரிடா, நான் இனிமேல் யார் சொல்கிறது நம்ப மாட்டேன், சரியா? நீ பார்த்து பத்திரமா இரு. பாய். நீங்களும் பத்திரமா இருங்க. சரிடா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரிம்மா, ஓகேடா. பாய். லவ் யூ. லவ் யூ டூ. என்னாச்சு? என்ன பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு. நேற்று நம்ம 2 பேரும் பால்கனியில் நின்று பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாம். அது அவரோட ஃப்ரெண்டு யாரோ பார்த்துட்டு கால் அடித்து அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சப்ப மேட்ரு, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, அவனை ஏதாவது பண்ணா தான் சரியாகும். அவனுக்கு ஒரு பிரியாணி போட்டுருவோம், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்லா சொன்னேன்.